மக்கள் கிட்ட மட்டும் பேசல, பார்லிமெண்ட்லயே பேசினாங்க. இவன் யாரு? தார்த்தினுக்குள்ள தவறி விழுந்த மாதிரி இருக்கான். தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் மோடின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, நாம பதில் சொல்லிக்கிட்டே இருக்குமே. என்ன தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செஞ்சாரு? மோடி என்ன செஞ்சாரு? ஆமா, மோடி என்னதான் செஞ்சாரு? மோடி தமிழ்நாட்டை நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்குன்னு என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டுக்குன்னு 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் கொடுத்தார். டிஃபென்ஸ் காரிடார். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? ராணுவ தளவாட உற்பத்தி தமிழ்நாட்டுல தான் அமைச்சாங்க. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? தமிழ்நாட்டுக்கு ஜவுளி பூங்கா 6000 இல்ல சார், வந்துருச்சா? ஃபேக்டரிஸ் எதுவும் வந்துருச்சா? நிறைய வந்துருச்சுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறான். நீ இதெல்லாம் நடத்தி முடிக்கப்பட்ட திட்டங்கள். உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நேற்று தாமரையால் தலைநிமிர்ந்த தமிழகம்னு நான் ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கேன். ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர், பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். அந்த கேள்விகள் எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஜிஎஸ்டி அதுல பாக்கி வச்சிருக்கு. அது இங்க மக்கள் கிட்ட மட்டும் பேசல, பார்லிமெண்ட்லயே பேசினாங்க. நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சாங்க. எங்க பாக்கி இருக்கு அபிஷியலா சொல்லுங்க. பதில் சொல்ல முடியல அவங்கனால. குண்டாமாவன உட்கார ஒழி, நான் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன், உன் சூத்திர கட்டி நீ உட்கார முடியாம சாத நித்யானந்த். தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரி வருவாய் பாக்கி 0. என்ன கொடுமை சரவணன். இதுதான் உண்மை. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? தமிழ்நாட்டுக்கு ரெவல்யூஷன் எவ்வளவு? நாம டாக்ஸ அதிகமா கொடுக்கறோம், ஆனா நமக்கு கொஞ்சமா வருது. 5000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க, 25000 கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. டாக்ஸ் கம்மியா கொடுக்கறவங்களுக்கு ரொம்ப அதிகமா கொடுக்குறீங்க. என்ன நியாயம்? இந்த நியாயத்தை அவங்க கேக்குறாங்கல்ல, இது ரொம்ப தவறான ஒரு பொய்யான பிரச்சாரம். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. தமிழ்நாட்டுல பிறப்பு சதவீதத்தை குறைச்சிட்டீங்க. கழகங்கள் இந்திய அரசு சார் இளம் விதவைகள் பிரச்சாரத்தையே முன்னெடுத்துச்சு. இளம் விதவைகள் எங்க அதிகமா இருக்காங்க? என்ன ஆண்மை ஏன் குறைஞ்சது? இவங்க நடத்தின என்ன டேட்டால சார்? இதான் டேட்டா சார். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட மக்கள் தொகை அடிப்படையில், நிலப்பரப்பு அடிப்படையில். அதுலயே கேக்குறேன். அதுல எதுக்காக கொடுக்கணும்? 3 மடங்கு உங்களுக்கு கொடுக்க கூடாது சார். நீங்க அதிகமா பணத்தை வாங்கி சுரட்டுக்கு முயற்சி பண்றீங்க. ரிஸ்கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல எனக்கு எப்பவும் நீங்க செய்யக்கூடிய உதவி செய்யணும். நீங்க ஆமா, நீங்க ஒரு வீடு எனக்கு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா முஸ்லிம்ஸ் எப்ப வேணா அட்டாக் பண்ணுவாங்க. நான் அந்த வீடு மாத்த போறேன், அந்த முயற்சியில இருக்கேன். தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் 3 மடங்கு அதிக மக்கள் தொகை. அப்ப தமிழ்நாட்டை விட 3 மடங்கு கொடுங்க, ஓகே. ஏன் 5 மடங்கு கொடுக்குறீங்க? 2 மடங்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா? நீங்க சொன்ன அடிப்படையில, அதன் அடிப்படையில பார்த்தா கூட 2 மடங்கு 3 மடங்கு தான் அதிகமா கொடுக்கலாம். நீங்க 5 மடங்கு 6 மடங்கு கொடுக்குறீங்க. இது என்ன நியாயம்? தமிழ்நாட்டுல கேக்குறாங்க. தம்பி, முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இன்னொரு பிரச்சாரம் வருது. நீங்க ஏன் ஒரு பிரச்சாரத்தை அதான் ஏன் கம்மியா கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கல? தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு வந்து கழுத புடிச்சு முடுக்கல மாறினா சிக்கிட்டு ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அதிகமாக கொடுத்திருக்கிறோம். 11,50,000. நாங்க என்ன பிச்சைக்கார மாநிலமான்னு பிரதமர் மோடி குஜராத் முதல்வரா இருக்கும்போது கேட்டாரு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. தமிழ்நாட்டுல மருத்துவமா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு சொல்லுங்க? திமுக PMC ஸ்கூல் நாங்க ஏத்துக்கிறோம், அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் நமோதயம் நீங்க தடுத்து வச்சிருக்கீங்க? Because of this Dravidan movements. எடக்கறத பிச்சை இல்ல இங்கிலீஷ் பண்டையா? அது எய்ம்ஸ் கூட கட்டி முடிக்கல. இல்ல எப்ப அடிக்கல் நாட்டி போனீங்க? நடக்குதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஏன் அவங்க போய் பிரச்சாரம் நீங்க இப்போ ஒரு 2 வாரமா நடக்குது, அத சொல்றீங்களா? எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எய்ம்ஸ் நடக்கல 2 வாரம் சார். 5 வருஷமா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. 3 வருஷமா நடந்துட்டு இருக்குது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை என கூறி
மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நூலக வசதி, பரிசோதனை கூட வசதி போதுமான அளவில் இல்லை என்றும் இதனால் தாங்கள் முறையாக படிப்பை மேற்கொள்ள முடியவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.